அவள் தானே எங்கள் புன்னகை. சூனிக்காரிங் இல்ல, படிச்சிருக்கீங்கல்ல, படிச்சு வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, கொஞ்சமாவது ஏதாவது புரியும்ல. இந்த நாடகம் நடிக்கிறது, கரகாட்டங்க மாதிரி டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் எங்களுக்கு வராதுங்க. நாங்களும் நேர்மையா இருக்கிறோம், உங்களுக்கு தான் வருங்க. எனக்கு பிரின்சிபல் ரூம்னு போட்டிருக்குதுங்க, அதுலயே உங்களுக்கு புரிய வேணாங்களா? அவங்க தாங்க நம்ம காலேஜோட பிரின்சிபலுங்க. மண்ணெண்ணெய் ஊத்தட்டுங்களா? இல்ல சூடாகுதுன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி விட்டா நல்லா பத்திக்கிட்டே இருந்து மொத்தமா போயிடும். அதாங்க. உன்ன மாதிரி கேவலமான என்ன ஜன்னன் கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க தான் படிப்பை கூட விலை கொடுத்து வாங்குவீங்க. பட் நாங்களாம் நேர்மையான உழைப்புல நேர்மையா படிச்சு வாங்கின பதவி இது. ஓகே, அவங்க தான் படிச்சு வாங்கின பதவின்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன தேவையில்லாம் ஒரு மாதிரி பேயாட்ட ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க? படிச்சு வாங்கின பதவிதான். நான் படிச்சது இந்த பதவி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் உன்னோட டேபிள்ல பேப்பர் அங்க இருக்கு. என்ன, நான் தான் விஎஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜோட பிரின்சிபல் ஏ விக்ரமணிதா. ஓகே, டேய் என்னடா பண்ணீங்க? உனக்கு என்ன காது கேட்காதது சொல்றாங்களே, அவங்க படிச்சு வாங்கின பதவிக்கான ப்ரூஃப் உன் டேபிள்ல இருக்குன்னு. அப்புறம் என்ன, இதான் காலேஜ் கரஸ்பாண்டன்ட், இதெல்லாம் எடுத்து பார்க்க மாட்டியா? யாரு பிரின்சிபலே எதுவுமே தெரியாம ஆறு வாய் பழந்துட்டு இருக்க வேண்டியது என்ன? உன்னெல்லாம் என்னத்த சொல்ல? மரியாதையா சாரி மறந்துட்டேன். நேத்து தாண்டி நீ இந்த காலேஜுக்கு லெக்சரா வந்திருக்கானே அந்த ஃபார்ம், அப்புறம் உன் புருஷன்ட்ட நீ இன்டர்வியூ போனியே, அது எல்லாத்தையும் நேத்து தான் எடுத்து பார்த்தேன். ஏன்னா போய் சொல்லிட்டு நீங்க உங்க காலேஜ்ல வொர்க் பண்ணுவீங்கல்ல, அதனால எல்லாத்தையும் நேத்து தான் எடுத்து பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சு நீ லெக்சர்னு. உன் கொழுதுற லெக்சர்னு எனக்கு தெரியும். திடீர்னு எப்படி பிரின்சிபல் ஆன நீ? இதுக்குள்ளதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா, காலேஜுக்கு லெக்சரா வரணுங்கிறது என்னோட ட்ரீம். அதை தாண்டி பிரின்சிபலா போகணுங்கிறது ஒரு ஆசையாக தான் இருந்தது. பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எங்க காலேஜுக்கே தப்பு 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 இது உங்க காலேஜ் இல்லையா? அப்போ உங்க காலேஜுக்கு பிரின்சிபலா வருவேன்னு நான் எதிர்பாராததே எதிர்பாருங்கள்னு சொல்ற மாதிரி தான் லைஃப்ல ட்விஸ்ட் வந்துருச்சு. நான் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஒன்று லெக்சர் எக்ஸாம், இன்னொன்று பிரின்சிபல் எக்ஸாம். இந்த 2 எக்ஸாமுக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணேன். 2 எக்ஸாமுமே எழுதினேன். அதில் டேலண்ட் எக்ஸாமில் தான் நான் பாஸ் பண்ணேன். அதாவது என் புருஷன் வச்ச அந்த டேலண்ட் எக்ஸாம் அதில் பாஸ் பண்ணி தான் நான் காலேஜுக்கு லெக்சராக வந்தேன். ஓகேவா, பட் பிரின்சிபல் எக்ஸாமு அவ்வளோதான், போச்சு ஊற்றிக்கிச்சு, இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். கடவுள் அப்படியே ஸ்வீட் அள்ளி தருவார் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நேற்று காலையில் நடந்துச்சு. அப்படியே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு தெரியுமா அதை நான் பார்த்த உடனேயும்.
சரி லெக்சர் ஆயிட்டமே, இனி எப்படி நம்ம பிரின்சிபலை பத்தி யோசிக்கிறது? நான் பாட்டுல இருந்தேன். பிரின்சிபல் அந்த எக்ஸாம் எழுதின அந்த நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு, நம்ம எப்படி இதுல பாஸ் ஆக போறோம்னு. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம நேத்து நீ பாஸ்னு வீட்டுக்கு லெட்டர் வந்துச்சு. ஓபன் பண்ணி பார்க்கறேன், விஎஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நீங்க தான் பிரின்சிபல்னு எனக்கு மேல் இடத்துல இருந்து மெயிலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் டியூட்டியை நான் பண்ணாம இருந்தா எப்படி? அதனால தான் வந்தேன். ஸோ இனிமே இந்த காலேஜோட பிரின்சிபல் நான் தான். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லடி, ஏதோ திருட்டு வேலை பார்த்துருக்கீங்க. வேலையில்லா பட்டதாரி படத்துல தனுஷ் டைலாக் பேசுற மாதிரி அண்ணி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க, அதுலயே உங்களுக்கு புரிய வேணாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போய் உங்க டேபிள்ல போய் பாருங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. சும்மா நொய்யின்னுக்கிட்டு பாமா பார்த்துட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்டி. நீ எனக்கு என்ன வச்சுக்கிற? என்ன என் புருஷன் வச்சுப்பாரு, நீ ஒன்றும் வச்சுக்க வேணாம். மிஸ்டர் இல்ல, டூத் பேஸ்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம். காலையில இருந்து ஒரே சிரிக்கிற நோய், அதான் வேற ஒண்ணு இல்ல. நான் தான் பிரின்சிபல்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல போய் லெட்டர் பார்த்துட்டு வரதுக்குள்ள என்ன ஆகுறது? நான் தான் பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சுல. ஸோ ஒரு பிரின்சிபலுக்கு எப்படி மரியாதை கொடுத்து உள்ள இன்வைட் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணு. அதான் வந்துட்டல, நீ தான பிரின்சிபல், அதான் தெரிஞ்சு போச்சுல. அப்பலாம் உன்னை இன்வைட் பண்ண எந்த அவசியமும் கிடையாது. நான் வேணும்னா சார் ஹெல்ப் கூப்பிட்டுமா? இல்ல மிரட்டல, நீங்க தான் பொக்கே கொடுக்கறது வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால அவரை கூப்பிட்டு ஹெல்ப் கூப்பிட்டு சேர்ந்து கொடுக்க வைக்கலாமான்னு. ஆக்சுவலா நான் பிரின்சிபலா வெளியே வரும்போதே நீ என்னை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு இருந்திருக்கணும். சரி, உனக்கு அது தெரியல போல, நானே உள்ள வந்துட்டேன். அதனால வந்து பக்கத்துல வந்து இன்வைட் பண்ணணும். ஓகே, அப்புறம் இன்வைட் பண்ணும்போது இந்த டி போடி வாடி அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா நீங்க எப்படி இந்த காலேஜோட கரஸ்பாண்டோ அதே மாதிரி நான் பிரின்சிபல், உங்களுக்கும் எனக்கும் சக ஊழியம் தான். ஓகே, உங்களுக்கு இருக்கிற பொறுப்பை தாண்டி பிரின்சிபலுக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்கு. ஓகே, என்ன கரஸ்பாண்டன்ட் மேடம்? வாங்க வாங்க, இன்வைட் பண்ணுங்க, டைம் ஆகுது. நான் என் டியூட்டியை பார்க்க வேணாமா? எனக்கு ஏகப்பட்ட டியூட்டி இருக்கு. நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மரியாதை வேணும்னு நினைச்சா மரியாதையா பேசு. அங்க சொன்னதுதான் இங்கேயும். நான் கண்ணாடி மாதிரி. வெல்கம். என்னது புரியல? வெல்கம் என்ன நாய்க்கு சொல்லிட்டு இருக்கியா? நாய்க்கு சொல்லிட்டு இருக்கியான்னு கேக்குறேன். ஒரு பிரின்சிபலை ஒரு காலேஜ் கரஸ்பாண்டன்ட் எப்படி வரவேற்கணுமோ அப்படி வரவேற். நாங்களே இப்படிதான் வரவேற்போம். முன்ன பின்ன காலேஜ் கரஸ்பாண்டன்ட் இருந்திருக்கீங்களோ இல்ல காலேஜ் பத்தி ஏதாவது தெரியுமா? சொல்லு. என்னால முடிஞ்ச மாதிரி தான் வரவேற்க முடியும். சார் மாட்டிக்கிட்டாரு கொடிய மாட்டிக்கிட்டாரு சரியா மாட்டிக்கிட்டான் மட்டும் சொல்ல மாட்டினாடா இவன் நிலைமை பாருடா. மாட்டிக்கிட்டான் நல்லா மாட்டிக்கிட்டான். சீக்கிரம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். விஎஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு லெக்சராக வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்க என்ன யாராவது செத்துக்கிட்டு போயிட்டாங்களா இல்ல நீ தான் மண்டைய போட போறியா? வாய அடக்கு. என்ன மூஞ்சி எதுக்கு இப்படி வச்சிட்டு சொல்ற? இப்படி வச்சிட்டு சொன்னாரா என்னால வாங்கிக்க முடியாது. நல்லா சிரிச்சுக்கிட்டே புடிங்க மேடம், நீங்க இந்த காலேஜுக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமை. அப்படி இப்படி அப்படியே அவத்து விட்டுட்டு எடுத்து கொடுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம். சார் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வாங்க மேடம், நீங்க எங்க காலேஜுக்கு வந்ததுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். புடிங்க பொக்கையே. நீ இந்த காலேஜோட முழு கட்டுப்பாடு உங்க பேர்ல தானே இருக்கும். ரொம்ப நன்றி மேடம் நீங்க இங்க வந்ததுக்கு. சரி, நீ சிரிக்க ஒண்ணும் தேவையில்ல, வாயை கொஞ்சம் மூடுறியா? உன்னை சிரிக்க தானே சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அப்படிதான் சிரிப்பேன், சரியா? சரி சரி, ஓகே ஓகே, இப்பதானே வந்திருக்கேன். போக போக எப்படி சிரிக்கணும்னு சொல்லி தரேன். சரி ஓகே, போ போ போய் நீ வேலையை பாரு, நான் வேலையை பார்க்கணும். இன்னும் ஒரே வாரத்துல உன்னை இந்த காலேஜை விட்டு துரத்தல என் பேர் பிரதிபா இல்லடி. கொழுந்தினாரே, ரொம்ப டஸ்டா இருக்கு, தட்டி விட முடியல. அதனால கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றீங்களா? நல்லா ஜில்லுன்னு. உங்களுக்காக. என்னடி கலாய்க்கிறியா? பாக்குறேன்டி. பார்க்கலாம் பார்க்கலாம், போ. ஏதாவது பிரச்சனையா?
மவனே எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு பண்றீங்கல்ல, வச்சுக்கிறேன்டா. என்ன எதுக்கு நீ வச்சுக்கிற? இது மட்டும் என் மொண்டாடி தெரிஞ்சு வச்சுக்கோ, தலைமுடி ஆஞ்சு போடுவாப்பா ஆளு மண்டையம். ஆமா வச்சுக்கறாங்க. நீ தானே வச்சுக்கிறேன்னு சொன்ன, என் மொண்டாடிக்கு போன் போடவா? போன் பண்ணேன்னு வச்சுக்க, வண்டியில ஒரு முடி இல்லாம மொட்டையாக்கி விட்டு வந்தேன். என் மொண்டாட்டி பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ அந்த காலத்து IAS, சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அவன் அந்த காலத்து ஸ்பைடர் மேனு, பறந்து அடிப்பா பிந்து மாதவி மாதிரி. எத்தனை அடி வாங்கியிருப்பேன் தெரியுமா? 2 ஸ்டோரியில நீ இல்லாம போயிட்ட. நீ மட்டும் இருந்திருந்தேன்னு வச்சுக்காவே, நீ பறந்து அடிக்கிறதுலாம் பார்த்துருப்ப. போ. அண்ணி வந்த முத நாளே எப்படி இறங்கிட்டீங்க? நிஜமாவே வேற லெவல் அண்ணி. அண்ணன் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாருன்னு தெரியல. செம்ம அண்ணி. அவ பண்ண வேலைக்கு அவளுக்கு இதுவரை ட்ரைலர் மட்டும்தான். இனி போக போக தான் நிறைய வேலைகள் இருக்கு செய்யணும். நான் பண்ற கொடுமையில அவ இந்த காலேஜ் விட்டு தலை தெரிச்சு ஓடிடணும். காலேஜ் எனக்கு வேணான்னு அந்த அளவுக்கு பண்ணணும். இதுக்கு நீங்களும் மாதவனும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவ்வளவுதானே? மாதவன்ட்டு ஊன்னா அவன் ஊன்னுவான். அதாவது நான் புள்ளி வச்சு அவன் கோலம் போட்டுருவாங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட பத்தி ஹெல்ப் கெடுத்தேன். எனிவே பாத்துக்கலாம். சரி போங்க. முதல்ல உங்க அண்ணங்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லணும். அவரு தான் ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்க நீ சொல்லுங்க. எனிவே நீ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அப்பவே நினைச்சேன் நான் படிச்ச படிப்பு வீணாகிடுமோ அப்படின்னு. ஆனா கடவுள் நம்ம நினைக்கும் போது நமக்கு எதையும் கொடுக்க மாட்டாரு. பட் நம்ம எதிர்பார்க்காத போது அளவுக்கு அதிகமாக அள்ளி கொடுத்துவாருன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனிவே ஐ எம் ஸோ ஹாப்பி. சரி நீங்கள் போங்க. சரிங்க நீ. சார் ஐம் ரியலி வெரி சாரி. என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியலன்னு இன்ஃபார்ம் கூட பண்ண முடியாத சுச்சுவேஷன் சார். அவ்வளோ ப்ராப்ளம். நானும் நிறைய டைம் நினச்சேன் இப்போ சொல்லிடலாம் அப்போ சொல்லிடலான்னு. ஆனால் சார் இன்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வீட்டில். அதை ஃபேஸ் பண்ண முடியல சார். சரி இதில் நம்ம ஒர்க் பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் இன்னும் டிப்ரெஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு எதை பற்றி யோசிக்காம அப்படியே இருந்துட்டேன் சார். அதான் சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஐ எம் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்ன நீங்கள் ஒர்க் பண்ண விட மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல சார். எவ்வளோ ஒர்க்கு பெண்டிங்காக இருந்தாலும் நீங்கள் வேற யார் வச்சு பார்த்துக்கோங்க. உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் செட் ஆக மாட்டேன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம்ல. ஐம் ரியலி வெரி சாரி சார். பேசி முடிச்சாச்சா? சார் இல்லை இதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். நான் பேசலாமா? அது சார் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இனி உங்களுக்கு இந்த ஆஃபீஸில் வேலை கிடையாது, இந்த ஒர்க் எல்லாம் பெண்டிங்காக இருக்கு, நான் வேற யாரும் வச்சு தான் நான் பார்க்க போறேன்னு உங்ககிட்ட நான் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணேன்னா சொல்லுங்க. அதுக்காக இல்லை சார். ஒரு ஆஃபீஸ்னா கரெக்டாக ரெகுலராக அதுக்கு வேலை பார்த்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஐடி ஃபீல்டுக்குள்ளே வந்தாலே லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டாலும் சம் கம்பெனிஸில் தருவாங்க, சம் கம்பெனிஸில் தரமாட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் வாங்கலை. ஸோ நான் எந்த ஒர்க்குமே பண்ணலைல்ல, அதனால இதெல்லாம் ப்ளீஸ் இன்னொரு தடவை எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக இருக்கு. நீங்க எதுக்கு சார் ஏமாந்து போற மாதிரி ஃபீல் பண்றீங்க? நான் தானே சார் தப்பு பண்றேன். ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே இப்போ என்ன உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி, அதனால நீங்க லீவ் எடுத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. இன்ஃபார்ம் கூட பண்ண முடியாத அளவுக்கு உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. ஐ நோ. இதை கூட புரிஞ்சுக்க முடியலனா நான் என்ன ஓப்பனா சொல்லட்டுமா? யார் ஒர்க் பெண்டிங் வச்சிருந்தாலும் யாரோட ஒர்க்குமே இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ண சொன்னதே கிடையாது. அவங்க ஒர்க்கை அவங்க தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுதான் ஆஃபீஸோட ரூல்ஸ். ஆனா உங்களோட இருந்த அந்த பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? இனி உங்களுக்கு புது ஒர்க் தான் நான் கொடுக்க போறேன். உங்களை நான் வேலையை விட்டு தூக்க மாட்டேன். ஓகே? என்ன இப்படி சொல்லிட்டா? ஸோ பழைய ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஓகேவா? புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு தான் இப்போ மற்ற வேலையை பார்க்கணும். ஸோ உங்களுக்கு புதுசாக தான் நான் ஒர்க் கொடுக்க போறேன். அந்த ஒர்க்கை நீங்க பண்ணா போதும். சார் யூ சீரியஸ்லி? யா சார் ஏன் சார் அந்த பெண்டிங் ஒர்க்கை நீங்க ரீகார்டை கொடுத்திருந்தா கூட அவ கூட பண்ணியிருந்திருப்பா சார். நீங்க ஏன் சார் பண்ணீங்க? இல்லைன்னா நானே வந்து பண்ணியிருந்திருப்பேனே சார். இதுல என்ன இருக்கு? ஏன்னா ஹெல்ப் பண்ணக்கூடாதான்? பண்ணணும்னு தோணுச்சு பண்ணேன். அது ஈஸியான ஒர்க் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போய் அடுத்த ஒர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட். என்ன ப்ராப்ளம்? சாரி சார், அது கொஞ்சம் பர்சனல். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். சரி ஓகே. அப்புறம் ஊட்டியில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். பட் அதுக்கான டைம் அங்கே எனக்கு அமையவே இல்லை. ஏன்னா நிறைய சிக்கல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்ததுனால கொடைக்கானலில் உங்ககிட்ட எதையுமே நல்லா சொல்ல முடியல. ஸோ நாளைக்கு வெளியே மீட் பண்ணலாமா? ஓ காட், ஐயோ சுத்தி வச்சு அங்கேயே வரானே. உங்களுக்கு ஓகேனா ஓகே. இல்லை நாளைக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தால் வேற நாள் கூட மாற்றிக்கலாம். பட் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் சார் இப்போதான் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லியிருந்தேன். பார்க்குறேன் சார். நாளைக்கு என்ன ஏதுன்னு பார்க்குறேன்.
ஓகே, நோ ப்ராப்ளம். யூ கண்டினியூ ஒர்க். தேங்க்யூ சார். மிருதுலா, அன்னைக்கு ஒரு நாள் சேலில் வந்தப்போ அழகா இருக்கீங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அன்னையில இருந்து சின்சியரா saree மட்டுமே கட்டிட்டு வரீங்களே, நிஜமாவே நீங்க ஒரு சூப்பருங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த சாரியில. நீ இப்படி சொல்றது மட்டும் என் புருஷன் பார்த்தா அவ்வளவுதான், உயிரோட உனக்கு குழி தோண்டிடுவான். நம்ம புருஷன் கூட நம்மள இந்த அளவுக்கு பாராட்டலையே. என்னத்த சொல்ல. மிருதுலா, அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. தேங்க்யூ சார். ம். என்னம்மா தங்கச்சி, ஃபர்ஸ்ட் ஸ்கேனோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? அழுதுட்டா நீ? அவர் மட்டும் என்னம்மா, அவர் தான் அழுதாரு. ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல குழந்தையை பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் அந்த ஃபீல் தான் இருக்கும். ஹார்ட் பீட் அதை விட சூப்பரான ஃபீல். ஆனா ஒரு தடவை கூட என்னால கனியோட ஹார்ட் பீட்டை கேட்கவே முடியல. அது என்னக்கு ஹாஸ்பிட்டல்? முதல்ல அந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி ஹார்ட் பீட் கூட கேட்க முடியாத அளவுக்கு ஒரு டாக்டர் பண்ணுவாங்க? என்கிட்டயும் சொல்லியிருக்கா, அதான் என்னன்னு தெரியல. அப்படிலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா நீ? எனக்கு தெரியல சரண். ஆனா நான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண போனதும் அந்த ஹாஸ்பிட்டல் தான், கடைசியில் டெலிவரிக்கு போனதும் அந்த ஹாஸ்பிட்டல் தான். என்னமோ தெரியல, எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு கட்டுறேன். முடிவு கட்டலாம். சரியா, அதெல்லாம் இருக்கட்டும். டாக்டர் நிறைய அட்வைஸ் பண்ணிருப்பாங்களே, என்னடா சொன்னாங்க? ஆமாமா, நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொன்னேன். அந்த நீங்க காலையில கொடுத்தீங்கன்னா அருகுமல் ஜூஸ் அதை கண்டிப்பா குடிச்சே ஆகணும்னு டாக்டர் அவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க. இனி என்ன சாப்பிடலனாலும் கொமட்ல குத்த சொன்னாங்க. இனி கொமட்ல குத்தி குத்தி சாப்பிட வைக்கணுமா? அதான் ஒரு ரூல்ஸ். எனக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் சரி, என் மாமாவுக்கு அதை நீங்க கொடுக்கணும். இது எப்பயில இருந்து மாமா? அது வேற ஒண்ணும் இல்ல நீ. இப்போ சாப்பிடறதெல்லாம் கொஞ்சம் அதிகமா குடுக்குறாங்கல்ல, வேண்டாம் வெறுப்பா இருக்கிறதுலாம் சாப்பிட குடுக்குறாங்க. சோ மாமான ஐஸ் வச்சு ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ சாப்பிடலான்னு இந்த மாமான்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. சித்தப்பாவுக்கு ரொம்ப சேட்டை. அடிச்சிடலாமா சித்தப்பாவை? என் பிள்ளைய அடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் பிள்ளைய ஒழுங்கா வெளியே கொண்டு வரதுக்கு இனி சாப்பாடு விஷயத்துல ஒழுங்கா கண்ட்ரோலாரு. அதெல்லாம் இருப்பத, எல்லாம்லாம் இருக்க மாட்டேன். எல்லாம் வாயிலே தான் வட. இனி சாப்பிடலன்னா அப்புறம் இருக்குல்ல. சும்மா சும்மா திட்டிட்டே இருக்காத மாமா. என்ன நீ அங்க இருந்து திட்டிட்டே இருக்க நீ? வாய் அடக்கடி. அண்ணி எங்க பெரிய அண்ணனே சின்ன அண்ணனே காணா? என்னமோ தெரியல, ரெண்டு பேரும் ஹாப்பையில இருந்து உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா புரிய மாட்டேங்குது. உண்மைதான். இப்போ நம்ம ஃபேமிலி இருக்க சிச்சுவேஷனுக்கு ஒர்க் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். தெரியல, என்னமோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சாப்பிடல? அவளே சாப்பிட வைக்கணும். வாங்க சாப்பிட்டு போலாம். இல்ல நீ அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன தங்கம்? இப்போதைக்கு பாப்பா ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி பூச்சி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாப்பா ஒழுங்கா தெரியல. பட் கொஞ்சம் பெருசாக பெருசாக பாப்பா யார் மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பா அடிச்சலாம். கண்டிப்பா அப்பா கூட்டிட்டு போறேன். சாப்பிட்டீங்களா? அம்மாவா? பவானி வந்திருக்காங்களா? மேடம், எனக்காக நீங்க செய்ய போற ஒரு உதவி. கலையோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட அவளை சேர்த்துறீங்க. நான் இல்லாத போது என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுவா. அவளை இவ்வளவு நாள் நான் வளர்த்திருக்கேன். எப்படியாவது உண்மையான அப்பா அம்மா கிட்ட மட்டும் அவளை சேர்த்துறீங்க. அதை உங்களால மட்டும் தான் மேடம் முடியும். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். இனி எந்த சூழ்நிலையிலும் நான் கலைக்கிட்ட வர மாட்டேன். ப்ளீஸ். இல்லடா, இனிமே அது நம்ம ஆபீஸ் கிடையாது. அம்மாக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? ஆமாடா, பவானி எங்க? தெரியலம்மா. நான் அன்னைக்கு ஆபீஸ், அதாவது சந்தியா வீட்டை விட்டு போறதுக்கு முந்தின நாள் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லைம்மா. மறுநாள் நைட் வீட்டுக்கு வந்தாலே, வந்துட்டு பாப்பா பார்க்கணும் போல இருந்துச்சு, வந்து பார்த்துட்டு போறேன்னு போனா. அதுக்கப்புறம் வரவே இல்லையே. ஆமா நீ, எனக்கும் ஒன்றும் புரியல. ஏய் சந்தியா, உனக்கு ஏதாவது தெரியுமா? இப்ப வரைக்கும் அவளோட அம்மா நான் தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா உண்மையாவே அவளை பெற்ற அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. குப்பை தொட்டில இருந்து அவளை எடுத்து நான் வளர்த்தேன். இது அவளுக்கு எந்த சூழ்நிலையும் தெரிஞ்சிட கூடாது. பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டாங்களா இல்ல யாராவது பண்ண சதியன்னு கூட எனக்கு தெரியல. எப்படியாவது கலையாவுக்கு உண்மையான அப்பா அம்மா கிட்ட சேர்த்துறீங்க மேடம். உங்களை கெஞ்சி கேட்கிறேன். சந்தியா, ஏ சந்தியா, என்ன மாமா? உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். அப்படி என்ன கனவு உனக்கு? ஒன்றும் இல்லை. என்ன கேட்டேன்? பவானி ஏதாவது உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஏதாவது சொன்னாங்களா?
கலை எங்க இருக்கா? எங்க போனாங்க பவானி? நானும் இப்போ நம்ம வீட்டுல நடந்த அந்த பிரச்சனைனால எதையும் கண்டுக்காம விட்டுட்டேன். ஐயோ, கலை இல்லாம பவானியால இருக்க முடியாதுல்ல. என்னதான் கலை நம்ம கூட இருந்தாலும் பவானிக்கு தானே எல்லாம். ஏன்னா அவங்க தானே பெற்றாங்க. கலையின் குழந்தை கிடையாது, நான் பெக்கல மேடம். நான் வளர்க்கதான் செஞ்சேன். எனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா இல்லை ஏதாவது சொன்னாங்களா நம்ம ஆஃபீஸ் இந்த மாதிரி ஆனது தெரியுமா? நான் ஸ்ரீனிவாசன்ட்ட ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டேன். அவர் சொன்னார் நானும் வேலையை விட்டு நின்றேன்னு. வேணா ஸ்ரீனிவாசன் நீங்க அங்கேயே இருங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அங்கிருந்து நிறைய பேர் நம்ம ஆஃபீஸ் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே ரிசைன் பண்ணிட்டாங்களாமா. ஸ்ரீனிவாசன் மட்டும் இருக்க சொல்லியிருக்கேன். பட் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லலன்னா நேரா பவானி வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். இல்ல, எனக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது சரண். ஏண்டி ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. ரூமுக்கு போகலாமா? சரிம்மா, நான் அவளை ரூமுக்கு கூட்டு போய் படுக்க வைக்கிறேன். நீங்க என்ன ஏதுன்னு பாருங்க. சரியா? சரி சரி, போ படுக்க வை. வாசு, நாங்க பாத்துக்கிறோம். நீ இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே போதும். என்ன, நாங்க கஷ்டத்துல இருக்கோம். அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தங்குறதுக்கு வீடு இல்லாம குழந்தைங்களெல்லாம் வச்சிருக்கும் போது சரியான நேரத்துல எங்களுக்கு வந்து நீ உதவி பண்ண. இதுக்கு மேலேயும் நீ எங்க கூட இருந்து நீ கஷ்டத்தை அனுபவிக்க வேணாம். நீ ஊருக்கு போ. நீ போய் உன் ஒர்க்கு பாருமா. மாமா இன்னாஃப். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லை எனக்கு புரியல. நான் உங்களுக்கு இந்த வேலையை மட்டும் பார்த்து கொடுத்துட்டு போனா என் ஒர்க் முடிஞ்சிருமா? மாமா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தேவைக்காக பழகிற பொண்ணு நான் கிடையாது. ஓகேவா? ஒருவேளை என் அப்பா அம்மா அப்படி இருக்காங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வளர்ந்த சூழல் அப்படி. பட் என்னை யார் வளர்த்தாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உட்காந்துருக்காங்களே வாய் பேச முடியாத பெரிய பாட்டி, அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. அவங்களோட வளர்ப்புல வளர்ந்தனா எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்காக இல்லடா வாசு, நீ ஏற்கனவே எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்ட. இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். என்ன, இப்போ வரைக்கும் சொத்து எங்க கையை விட்டு போனதுன்னு நினைச்சு நாங்க வருத்தம் பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த சொத்து கண்டிப்பா நேர்மையான வழியில, அதாவது என்ன நேர்மையா நான் இதை பண்ணணும்னு நினைச்சு நான் பண்ணல. என்னை ஏமாத்தி புடுங்கின மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என்னால தொடங்கின இந்த விஷயத்த நானே முடிச்சுக்கிறேன். எப்படியாவது சொத்தை மீட்டுருவேன். ஆனா நீ பொண்ணுடா, போதும். நீ இங்க இருந்தது போதும். எங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணது போதும். இதுக்கு மேல நாங்க பாத்துக்குவோம். மாமா, உங்களுக்குலாம் மகேஷ் மாமா தான் சரியா வரும். என்ன இப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் உங்களை நம்புறேன். ஓகேவா? எனக்கு என்னமோ அவன் எங்கேயும் பித்தலாட்டம் பண்ணிருப்பான்னு தான் தோணுது. ஏன் மாமா, எவ்வளோ ஒருத்தி சொத்தப்புற புடுங்கிட்டு இப்படி நடுராத்துல விட்டுட்டு உங்களை விட்டுட்டு இது பண்ணிட்டு போயிட்டா, உங்களுக்கு இந்த இடத்துல கூட நான் உதவி பண்ணாம இருந்தா எப்படி மாமா? எப்படியும் நீங்க இந்த உண்மையை தனியால இருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். என்ன, உங்களுக்கு கூடமான சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ எனக்கு தான் இங்க ஒர்க்கும். நான் தான் சென்னையில தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாதா? இல்ல, இடையில ஊருக்கு போனியே. மேரேஜ் நின்னதுக்கு அப்புறம் ஊருக்கு தானே போனேன். இல்ல மாமா, சென்னையில ஒர்க்குக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கே தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் இங்கே தான் இருந்தாகணும். என்னோட ஒர்க்கையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கும் நான் உதவி பண்ண மாதிரி இருக்கு. ஓகேவா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவள் எப்படி ஏமாத்தினாலும் நம்ம அவகிட்ட இருந்து அதை பிடிங்கிடலாம். இந்த சதுரங்க ஆட்டத்தில் அவள் நமக்கு எத்தனை செக் வச்சாலும் நம்ம மேட் வச்சு அவளை தோக்கடிச்சிடலாம். சரியா? நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக நான் இருப்பேன். தயவு செஞ்சு நீங்கள் இந்த போன் மட்டும் சொல்லாதீங்க. ஓகேவா? நான் போயிட்டா என்னால் அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியாது மாமா. சொல்லப்போனால் இந்த ஃபேமிலிலாம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இந்த ஃபேமிலி பாண்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் எல்லா சொத்தையும் இழந்துட்டோம், எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம் அப்படின்னு இவ்வளோ உடஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கீங்கல்ல, இதை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமா? யாருக்கு எங்கேயாவது இது நடக்குமா? அண்ணங்கார இப்படி பண்ணிட்டானே எல்லாரும் சண்டைக்கு ஏறி கட்டி மொத்த சுத்தி பிரிச்சுட்டு போகணும்னு நினைக்கிற இந்த காலத்தில் நீங்களும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்குறதே ஒரு அபூர்வம். ப்ளீஸ் என்னை போக சொல்லாதீங்க. நம்ம இனிதான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். ஓகே? இப்போ எப்படி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம காலேஜில் அனிதாக்காக்கு பிரின்சிபல் ஒர்க் கிடச்சதோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கையை நகர்த்திட்டு போகணும். முழுசாக நகர்த்திட்டு போயிட்டோன்னா நம்ம கடைசியில் ஜெயிக்கிற மாதிரி இருந்து தோற்று போயிடுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி தான் நம்ம மேலே வர முடியும். ஸோ மாமா, நம்மக்கிட்ட இருக்க நம்ம திறமையை வச்சு அவங்கள தோக்கடிக்கணும். ஓகேவா? நம்ம நேர்மையான வழியில் போகணும். அவள் வேணா கேடுகட்ட வேலையெல்லாம் செஞ்சு திருட்டுத்தனமாக உள்ள வந்து ஏதாவது ஒன்று பண்ணி இருந்திருக்கலாம். பட் நம்ம அப்படி இருக்கக்கூடாது மாமா. ஓகே? இப்போ அனிதாக்கா வேலைக்கு போயிட்டாங்க, மகேஷ் மாமாவும் வேலைக்கு போயிடுச்சு, அடுத்த மிருதான் வேலைக்கு போயாச்சு. இதே மாதிரி எல்லாரும் வேலைக்கு போவாங்க. இனி சரண் மாமாக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கல. அவருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவளை நம்ம தோக்கடிக்கணும். ஸோ அவளோட ஆயுதத்தை வச்சே அவளை நம்ம அடிக்கணும். அதுக்கு உங்களுக்கு
ட்ரஸ்ட் ஃபினான்சியலை பற்றி நல்லாவே தெரியும். மேக்ஸ் நல்லாவே போடுவீங்க. ஸோ அடுத்து நீங்கள் கையில் எடுக்க போகிற ஆயுதம் ட்ரஸ்ட் கம்பெனியை பார்த்து நீங்கள் ஒர்க் போகிறது தான். உங்களோட வேலை காலேஜோட கரஸ்பாண்டன்ட். காலேஜ் வச்சுருக்கவங்களால மட்டும்தான் அது முடியும். ஸோ அடுத்து நீங்கள் ஏதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணி அடுத்த காலேஜுக்குள்ளே உள்ளே போகிறது. சேம் டைம் ஃபேமிலி சமாளித்த மாதிரி இருக்கும், நம்ம ஒர்க்கும் போன மாதிரி இருக்கும். யாரை தோக்கடிக்குமோ உங்களை தோக்கடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. காசு பணத்தை பற்றி எந்த ஒரு வரியுமே பண்ணாதீங்க. அது எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். ஓகேவா? நான் இங்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். அதில் 1 லட்சம் உங்களுக்கு கொடுத்துறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஸோ காசு பணத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். ஓகேவா? நிஜமாவே உன் மனசு இருக்கு பாத்தியா, யாருக்கு வரும்? இப்போ வரைக்கும் உனக்குன்னு நாங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. உனக்குன்னு பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் மகேசவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம். பட் எங்களால் அது முடியல. யாருக்கு யார் தலையெழுத்துன்னு கடவுளுக்கு தானே தெரியும். ஆனால் கண்டிப்பாக உனக்கு ஏதாவது நாங்கள் பண்ணுவோம், பெருசாக பண்ணுவோம். என்ன அப்போ நீ அதை வேணான்னு சொல்லவே கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் எனக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாரும் கடைசியாக ஒற்றுமையாக இதே மாதிரி இருந்து நம்மளோட சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். அது போதும் எனக்கு. ஓகே? டே குட்டிமா, என்னடா நல்லா தானே பேச சிரிச்சிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு? தலை சுத்தலாம்? போய் சொல்லாத, நல்லா தானே இருந்த, திடீர்னு என்ன? ஏதோ மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தலையை பற்றி பேசணுன்னையும் அதான் அன்னைக்கே பேசிட்டுமே, திரும்பவும் என் மேலே டவுட்டா? ஏஜி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் நினைக்கல. பின்ன என்னடி, நல்லா பேசிட்டு இருக்க நீ பாட்டில் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இப்படி தூங்குறேன்ட்டு அப்படின்னு நெஞ்சு மேலே சாஞ்சு கிடக்குற. என்ன சாயக்கூடாதா? ஏம்மா நான் உன்னை ஒண்ணுமே சொல்லல, என்னன்னு சொல்லிட்டு செய். இப்பெல்லாம் நீ ஃபீல் பண்ணா கூட உன்னை ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. நீ தனியாள் கிடையாது, வயிற்றுல பாப்பா இருக்குன்னு உனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணுமா? டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? அதிகமா இதை பத்தி யோசிக்க கூடாது, டிப்ரெஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? மாமா, சொல்லடி. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மாமா. நான் நம்ம குடும்ப பிரச்சனையில் இதை மறந்தே போயிட்டேன். ஆனால் நான் உங்ககிட்ட இதை சொல்லணும். ஏய், என்னவா இருந்தாலும் சொல்லு, எதையும் மறைக்காத, சொல்லு. கலை கலை இருக்கால்ல? ஆமா, பவானியோட குழந்தை. வெளியே வச்சு கேட்டல்ல, பவானி எங்கே போனா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டல்ல. நீதான் தெரியாதுன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? இல்லை மாமா, தெரியும். தெரியுமா? வெளியே வச்சு தெரியாதுன்னா? இங்கே பாரு சரண், நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் அப்படி என்ன. ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன? பவானி இங்கே இல்லை, அவள் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டா. என்னடி சொல்ற? இங்கே பாரு, பவானி நமக்கு ஒரு கடமையை ஒப்படைச்சிட்டு போயிருக்க மாமா. அதை நல்லபடியாக முடிக்கணுங்கிறத தாண்டி கரெக்டான உறவு கூட சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு இப்போ தான் புரியுது, நீ ஏன் கலை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்த. கலை ஏன் நம்ம வீட்டுக்கு வரணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இப்போ மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்கு மாமா. என்னடி மறுபடியும் வேதாளம் முருங்க மாதிரி ஏறின மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல, தெளிவா சொல்லு. மாமா, கலை பவானியோட குழந்தை இல்லையா? புரியல. எந்த குழந்தைக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுடா. குப்பை தொட்டியில பெத்தவங்க போட்டுட்டு போயிட்டாங்களா, பவானி எடுத்து வளர்த்தாங்க. இப்ப அந்த குழந்தை அப்பா அம்மா யாருன்னே தெரியாம இருக்கு. எப்படியாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்க்கணும் சார். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் தெரியுமா? கலையை பத்தி எதுவுமே தெரியாம ஆரம்பத்துல இருந்து தப்பா புரிஞ்சுட்டு இப்ப என்னாலதான் பவானியும் கலையை விட்டு போயிட்டா.
அழுகக்கூடாது. நான் பண்ண இந்த தப்ப நானே சரி பண்ணணும் சரண். கலையோட உண்மையான அப்பா அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட கலையை சேர்த்துட்டா போதும். பவானி இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கும் ஒரு நன்றி கடனா இருக்கும். பவானி கிட்ட நான் நடந்துகிட்டதுக்கும் எனக்கும் மனசு திருப்தியா இருக்கும். எப்படி அதை பண்ணணும் சரண்? சரி, அழுகாத. அழுது போதும். இதுக்கு மேல அழுகாத. நாம தானே தொடங்கணும். நாம தான் இதை முடிச்சு வைக்கணும். சரியா? நீ ஃபீல் பண்ணாத. நான் இருக்கேன். என்ன? நான் பாத்துக்கிறேன். ஐ லவ் யூ மாமா. சரிம்மா. சாரிடா. ஏச்சி விடுறி. அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு சகஜமான விஷயம். என்ன, அதெல்லாம் விட்டுரு. நீ இப்படி திரும்பவும் என்கிட்ட பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எங்க அந்த நாயோட பேச்சு கேட்டுட்டு அப்படியே இருந்துருவியோன்னு நினைச்சேன். ஏ மாமாவை நீ அப்படி பேசாத. மாமா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவன் எவ்வளவு நல்லவன் எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ அவனுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணால் மறுபடியும் சண்டை வந்துரும். சரி சரி சரி, நம்ம லவ் பண்ணலாம். ம், சரி, எப்போ நம்ம லவ் மேட்டர் வீட்டில் சொல்ல போற? நம்ம நெக்ஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சிருவோம். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? முடிச்ச உன்னே மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. வேலைக்கெல்லாம் பார்க்க வேணாமா? அது இப்ப நம்ம குடும்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாம் பார்த்தானே ஆகணும். இப்படி பேசாத மாதவா, எனக்கு கோவம் வருது மாதவா. நான் எவ்வளவு சிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் மாதவா அப்படி பேசுற? சரி சரி சாரி. இனிமே அப்படி பேச மாட்டேன். ஓகே, லவ் பண்ணலாம். என்ன எவ்வளவு பிடிக்கும்? இந்த உலகத்திலேயே உன்னை விட எனக்கு யாருமே பிடிக்காது மாதவா. நீ மட்டும்தான் எனக்கு உலகமே. சரி சரி, உருக்குனது போதும். ஏன்டி நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சது ஒண்ணு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ உருட்டாதங்கறியா? உனக்குலாம் சிரிச்சு பேசுற பத்தியே மாமா மேரியும் எனக்கு வேறடா. நானும் என் அண்ணி மீறி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன்னா? ஓஹோ, அப்போ நீ என்ன லவ் பண்றதுக்கு பேசல? அந்த கேடை கட்டவளுக்காக தான் என்கிட்ட பேசிட்டு இருக்க. இருடா, இன்னைக்கு நீ பிரேக்கப் பண்ண பத்தியா என் புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா. ஏய் இருடி, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? என் அண்ணி மாதிரி இந்த உலகத்துல யாருமே வர முடியாது தெரியுமா? நீ உருட்டாத. உனக்கு அவளை பத்தி தெரியுமா? மூஞ்ச பாரு. சரி சரி, ஃபீல் பண்ணாத. நம்ம லவ் பண்ணலாம். இது தற்குறியங். ஏய், உனக்காக என் உயிரை கூட தருவேன்டி. நீ தாண்டி என் உலகம். என் உயிரடி நீ. உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சாலும் அது நீ மட்டும் தாண்டி. நீ என் தேனடி, நீ என் மானடி, நீ என் மயிலடி, நீ என் குயிலடி. வெக்கங்கிட்ட நாய் காலையில நாய் மேய்மா அடிச்சு மழுகடி இருக்காரு நீங்க வீட்டுல. இந்த போற மகேஷ் போக மாட்டேன். எனக்கு பத்த வச்சாதான் மனசாரும். தேனே மயிலே குயிலே வா வைக்கிறேன்டாடே. வைக்கிறேன் பாரு ஆப்பு. படிக்கிறதா லைப்ரரியில உட்காந்து லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு போய் போட்டு விட்டு வரண்டே. அம்மா வாயில தான் எல்லாம், வேற எதுலயும் இல்ல. நிஜமாலுமே நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன மாதிரி சின்சியரா யாருனாலையும் லவ் பண்ண முடியாதுடி. ப்ளீஸ் என் லவ் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடி. மனசனோட கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோடி. சண்டை போடாது. என்ன, நான் பாவம் தானே. கொஞ்சம் பார்த்தவனா அப்படி தோணல. ப்ளீஸ் கொஞ்சமாவது ரொமான்டிக்கா ஒரு லுக் விடுறீ ப்ளீஸ். இதை பார்க்க இவ்வளவு அழகா இருக்கு. நீ என் மயிலடி, நீ புட்ட குட்டிடி, நீ தங்க குட்டிடி, நீ வயிற குட்டிடி, நீ புட்ட குட்டிடி. என்னடி சாணியலி போட போறியா?
உண்டோ கண்ண மூடுறா. ஐ ஃபீல் யூ ஃபீல் லிப் லாக். ஏச்சி போடி, எனக்கு அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் நான் மகேஷ் கூட தான் அடிப்பேன். மாதவா செருப்புல அடிப்பேன். மாதவா கண்ண மூடு மாதவா. நீ போடி, அதெல்லாம் வேணாண்டி ப்ளீஸ். எனக்கே இப்பதான் ரொமான்ஸ் மூடு வந்திருக்கு. கண்ண மூடு. ஒரே ஒரு வாட்டி கொடுத்துட்டு போயிடணும் என்ன? என்னன்னு அப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்களா? ஐயோ வெக்க 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 வெக்கமா இருக்கே. இப்பதான் கண்ண மூடுறா. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்துரு. சேட்டை பண்ணாத, கொடைக்குள்ள வா. முடியாது. அடியே, உடம்பு சரியில்லாம போயிடும். சொன்னா கேளு. நீ பண்ற சேட்டை இருக்கு பாத்தியா, உள்ள வா. வீட்டுல போய் நினைச்சுக்கோ. முடியாதுடா படா. ஓவரா பண்ணிட்டு இருக்க. சொன்னா கேளு அனிதா. சரியான டியூப் லைட்டுப்பா. மழையில் நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? மனசுல பெரிய ரேவதி நினைப்போ. ஏன் ராஜ்கரனா இருக்கிறது? ராஜ்கரனா இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்கு. இப்ப நீ நனையாம கொடைக்குள்ள வா. வீட்டுக்கு போகணும். வாடி. முடியாது முடியாது முடியாது. எனக்கு மல்ல டான்ஸ் ஆடணும். போங்க விக்ரம். சரியான சாம்பாரா இருக்கீங்க. என்னது சாம்பாரா? ஏய், என்னடி என்னை இவ்ளோ கேவலமா அசிங்கப்படுத்திட்டு இருக்க? யோ நீ அப்படி இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. ப்ளீஸ் விக்ரம், மழையில நனையலாம். நம்ம காய்ச்சல் வந்தா அதுக்கு வந்து ஊசி போட்டு மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம். பட் மழையில நனையிறது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? ஏய், உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காதடி, காய்ச்சல் வந்துடும். ஏற்கனவே வைரல் ஃபீவர் வந்திருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? வந்தா என்ன, அதான் பார்த்துக்க நீங்க இருக்கீங்களே. வாங்க விக்ரம், அந்த கொடை தூக்கிட்டு ஏறிங்க. ஏய், மழையே மழையே தூவும் மழையே, இது காதல் தானா? தனியே தனியே நனைந்தேன் மழையே. ஹேய், மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காய்ச்சல் போல, தனியாய் தனியாய் தவித்தேன் மழையே. ஏனோதான் நான் தான் ஒரு தீவாயிருக்கின்றேன். ஏனிதான் நீதான் என்னை சுற்றி இருக்கின்றாய். சரி போலாம். அடியே, அட போயா. எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாளைக்கு உடம்பு சரியில்லாம போனா தெரியும். உங்களுக்கு இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன? எந்த காற்றின் அலாவலில் மலரிதழ்கள் விருந்திடுமோ, எந்த தீவினாடியில் மன அறைகள் திறந்திடுமோ, ஒரு சிறு வலி இருந்ததுமே இதயத்திலே இதயத்திலே உனதிருவிழி தடவியதால் அமைந்து விட்டேன் மயக்கத்திலே. உதிரட்டுமே உடலின் திரை, அதுதான் இனி நிலாவின் கரை கரை. என்ன சொன்ன உன் பொண்டாட்டி? அவ என்னம்மா சொல்றது? அவ என்கிட்ட சண்டை போடுறா. இங்க பாரு, நான் உங்ககிட்ட என்ன சொல்லணுங்கிறத தெளிவா சொல்லிட்டேன். என்ன இதுக்கு மேலையும் இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் என் அண்ணனுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா புள்ளைய இங்க விட்டுட்டு அவளை அங்க போக சொல்லிடு. நம்ம ஒண்ணு இல்லாத பண்ணாதவங்க இல்லப்பா. அதாவது காசை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் வேணும். இந்த காசை திருப்பி கொடுத்துட்டு நாளைக்கு இதே வாங்க முடியல என்ன பண்ணுவாவ? ஒரு அம்மாவா இருந்து உனக்கு என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? அதனால என்ன ஏதுன்னு பார்த்து புரிஞ்சுட்டு நடந்துக்கோ. நான் போய் அவகிட்ட டைரக்டா சண்டை போட முடியாது. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். என்னடா அம்மா அப்படி பேசுறேன்னு நினைக்காத. இனி பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது உனக்கு புரியும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டே, இதுக்கப்புறம் உன் இஷ்டம். சிறு